ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை நெய் அப்பம். கார்த்திகை நெய் அப்பத்திற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். பொடிச்ச வெல்லமாக எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 3 ஏலக்காய், 1 பிஞ்சு ஆப்ப சோடா, வாழைப்பழம் 2 சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். தேங்காய் பல்ல நறுக்கி வச்சுருக்கேன். இது போக நெய் தேவைப்படும். ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். அதில் இந்த 3/4 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். அதே அளவு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் கரைஞ்சா போதும், பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. கரைஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க. நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த அரிசி மாவை சேர்த்துடலாம். இந்த கோதுமை மாவும் சேர்த்துடலாம். கோதுமை மாவு அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் மட்டும் சேருங்க. சின்ன வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் 2 பழம் எடுத்திருக்கேன். அதே இதில் கனிஞ்ச பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்துக்கோங்க. ஏலக்காயும் இதிலே சேர்த்துடலாம். இதை சின்னதாக ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக அரைக்க வேண்டாம், லைட்டாக ஒரு ஓட்டிட்டு வரலாம். ஒரு ஓட்டிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இப்போ இந்த வெள்ளை கரைசெல்லாம் இருத்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை. இருந்தவுடனே அரைச்சி காமிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நம்ம இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு காமிக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு மிக்சி ஜாரை கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருந்தால் சரியாக வேகாது. தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும். இந்த அளவு இருக்கட்டும். அப்படியேவும் அடுப்பில் தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன். நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ரெண்டோ 3 நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வறுபட்டுச்சு பாருங்கள். இப்போ இந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். இந்த நெய்யோடு சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் தேங்காவோட. இப்போ ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துறேன்.
நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்த உடனே விட்டுறணும். பணியாரக்கல்லை தான் நம்ம இப்போ இன்றைக்கி சுட்டு எடுக்க போகிறோம். பணியாரக்கல்லை விட்டாலும் சரி, இல்லை எண்ணெய் காய வச்சு ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சும் எடுக்கலாம், அப்போ மாதிரி ஊற்றி எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆப்ப சோடா சேர்த்த உடனே நம்ம பொரிச்சு எடுக்கிறதோ இல்லைன்னா பணியாரக்கல்லை விடுறதோ நம்ம பண்ணிடணும். இல்லை இதை கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணணும்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். நம்ம இப்போ பணியாரக்கல்லை ஊற்றி எடுத்துடலாம். பணியாரக்கல் சூடாக இருக்குது. நான் பாருங்கள் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் விட்டுக்கலாம். கலந்த மாவை இதில் விட்டுடலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வெந்த உடனே காமிக்கிறேன். முக்கால்வாசி வெந்த உடனே நம்ம திருப்பி விட்டுறலாம். அப்போ தான் இந்த பக்கமும் நல்லா புசு புசுன்னு வரும். கொஞ்சம் நெய் நிறைய விட்டால் தான், நெய்யும் எண்ணெயும் கலந்துக்க கலவையில் விட்டால் தான் நல்லா வந்து வேகும். அந்த பக்கமும் வெந்த ஒன்று காமிக்கிறேன். இந்த பக்கமும் வெந்துச்சு பாருங்கள். அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா குண்டு குண்டுன்னு வந்துருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய நெய்யப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், தகதகன்னு இருக்குது. உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரெண்டு பக்கமே குண்டு குண்டுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் ஈஸியாக எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி மாவுலேயே டக்குன்னு செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட நெய்யை வைப்போம். செம்மையாக இருக்குங்க. நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சூடாக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள். சொல்லையா. நீங்கள் ஆப்ப சோடா சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் புளிக்க வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா செஞ்சிடலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.